ராசியில் ஜன்மச்சனியாக இருந்து உங்களை அப்படியே அழுத்தி கொண்டிருக்கின்ற சனி பகவான் இப்போது 2 சுபர்களின் பார்வையில் இருப்பதால் கஷ்ட நஷ்டங்களை வாளை சுருட்டி கொள்கிறார் அப்படிங்கிறது தான் உண்மை. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு மிகப்பெரிய ரிலீஃப் இருக்கும். போன வருஷம் நீங்கள் படாத கஷ்டம் எதுவுமே கிடையாது. 2026 ஜூலை மாதம் ஆகஸ்ட் மாதத்திற்கு பிறகு படிப்படியாக நன்மைகள் பூரட்டாதி உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு உண்டு. இளைஞர்களுக்கு ஒரு சின்ன சின்ன தடங்கல்கள் இருக்கத்தான் செய்யுது. ஜென்மச்சனியில் தான் ஜோசியத்தை நீங்கள் நம்புவீங்க. சற்று அனுபவங்கள் கசப்பாக இருந்தாலும் கூட மாத இறுதியில் அத்தனையும் நடக்கக்கூடிய மீனராசிக்காரர்களுக்கு 2 சுபர்கள் ராசியை வலுத்து பார்க்குறாங்க. ராசியில் ஜன்மச்சனியாக இருந்து உங்களை அப்படியே அழுத்தி கொண்டிருக்கின்ற சனி பகவான் இப்போது 2 சுபர்களின் பார்வையில் இருப்பதால் கஷ்ட நஷ்டங்களை வாளை சுருட்டி கொள்கிறார் அப்படிங்கிறது தான் உண்மை. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு மிகப்பெரிய ரிலீஃப் இருக்கும். ஏற்கனவே பூரட்டாதி நட்சத்திரக்காரரும் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரரும் வெளியில் வந்துட்டீங்க. போன வருஷம் நீங்கள் படாத கஷ்டம் எதுவுமே கிடையாது. 2025 உங்களை சுத்தமாக பிரட்டி போட்டுருச்சு. ஆனால் 2026 ஜூலை மாதம் ஆகஸ்ட் மாதத்திற்கு பிறகு படிப்படியாக நன்மைகள் பூரட்டாதி உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு உண்டு. இதோ கண்ணுக்கட்டிய தூரத்தில் தான் நல்லவைகள் நடக்க காத்து கொண்டு இருக்கிறது ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு. இதெல்லாம் நான் சொல்கிறது ஒரு 30 வயசில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே. ஜன்மச்சனியின் ஆதிக்கத்தினால் ஜோசியத்தை நம்பாதவங்க கூட இப்போ ஜோசியத்தை நம்ப ஆரம்பிச்சிருக்கிறீங்க. என்னை சுற்றி ஏதோ ஒரு நெகட்டிவ் வலயம் இருக்கிறது. முன்ன சரியாக செய்ய முடிஞ்ச காரியத்தை இப்போ சரியாக செய்ய முடியல. முன்ன என்கிட்ட நல்லா பேசிக்கிட்டு இருந்தவங்க இப்போ சரியாக இல்லை. எனக்கு இது தேவை, ஆனால் அது கிடைக்க மாட்டேங்குது. இந்த வயசில் இதை அனுபவிக்காமல் எதை அனுபவிக்கிறது என்ற மாதிரியாக சீராக போய்கொண்டிருந்த வாழ்க்கை இப்போது ஜென்மச்சனியின் காரணமாக தடைபட்டு கொண்டிருக்கிறது என்பது தான் இளைய பருவ மீனராசிக்காரர்கள் எல்லோருக்குமே ஜோதிடம் சொல்லக்கூடிய அமைப்பு. இந்த ஜோதிடம் சொல்லக்கூடிய அமைப்பு நல்லவர்களாக நீங்கள் இருக்கின்றீர்கள் என்கின்ற காரணத்தினால பாதிப்புகள் கொஞ்சம் குறைவாகவே இருக்கும். இன்னொன்று 2 சுபர்கள் இப்போ ராசியை பார்க்கறதுனால நடக்கிறது நடக்கட்டும் சமாளிப்போன்ற மாதிரியாக நமக்கு ஒரு தைரியம் வரக்கூடிய அமைப்புகள் இப்போது கண்டிப்பாக அத்தனை மீனராசிக்காரர்களுக்கும் உண்டு. 40 வயதுகள் தாண்டினவங்க எல்லாருக்குமே ஒரு அமோகமான காலகட்டமாக இப்போது இருக்கும். வியாபாரம் ஸ்டெடி ஆகும். தொழிலில் அபாரமான ஒரு நம்பிக்கையும் ஒரு அபாரமான முன்னேற்றங்களையும் கண்டிப்பாக பார்க்க முடியும். வேலையில் இருக்கிறவங்களுக்கு ஸ்ட்ரெஸ் இருந்தாலும் சம்பள உயர்வு கிடைக்கும், பதவி உயர்வு கிடைக்கும். இவ்வளோ கஷ்டப்படுறாருப்பா, 4 பேர் வேலையை ஒரே ஆள் செய்கிறாரு, 12 மணி நேரம் வேலை செய்கிறாரு, 16 மணி நேரம் வேலை செய்கிறாரு, ஆஃபீஸ் அவ்வளோ அக்கறையாக பார்த்துக்கிறாரு, இவர் தான்ப்பா அந்த பதவிக்கு தகுதியானவர்னு சிலருக்கு பதவி உயர்வுகள் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. மீனராசிக்காரர்களில் ஒரு 10% பேருக்கு இது அப்படியே நடக்கும். ஆக கொஞ்சம் ஏதாவது பணி அழுத்தம், மன அழுத்தம், பண அழுத்தம், பணம் பற்றாக்குறையாக இருக்கு அப்படி இப்படின்னு நினச்சாலும் கூட அது எல்லாத்தையும் சமாளிக்கக்கூடிய அளவிற்கு 2 சுபர்கள் ராசியோடு தொடர்பு கொள்கிறாங்க. ராசிநாதன் உச்சத்தில் இருப்பது என்பது மிகப்பெரிய யோகம். மங்கள யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பில் 4ஆம் இடத்திலிருந்து 10ஆம் இடத்தை செவ்வாய் பார்க்கின்றதுனால தொழில் ரீதியாக நல்ல பலன்கள் கண்டிப்பாக உண்டு. குறிப்பாக பில்டர் தொழிலில் இருக்கக்கூடியவர்கள், ரியல் எஸ்டேட் தொழிலில் இருக்கக்கூடியவர்கள், இதுவரைக்கும் பணவரவுகளே இல்லையே நினச்சிக்கிட்டு இருக்கக்கூடியவர்கள் எல்லாருக்குமே அந்த பணவரவுகள் எங்கிருந்து வரும், எப்படி வரும் என்பதை அடையாளம் காட்டக்கூடிய தன்மைகள் இப்போது உண்டு. இளைஞர்களாக இருக்கட்டும், நடுத்தர வயதினராக இருக்கட்டும், நல்லவைகள் நடக்கும். பெண்களுக்கு வேலை புதுசாக கிடைக்கும். வேலை மாற்றம் இப்போதைக்கு உண்டு. ஒரு வேலை போயிடுச்சுன்னா கவலையப்படாதீங்க. டக்குன்னு ஒரு 15-20 நாட்களுக்குள்ளேயே ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதிக்கு பிறகு இன்னொரு நல்ல வேலை கிடைக்கக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக உண்டு. எதையும் பாசிட்டிவாக இப்போ நல்ல விதமாகவே அப்ரோச் பண்ணுவீங்க. அதனால் இளைஞர்களுக்கு ஒரு சின்ன சின்ன தடங்கல்கள் இருக்கத்தான் செய்யுது. ஜென்மச்சனியில் தான் ஜோசியத்தை நீங்கள் நம்புவீங்க. இது வரைக்கும் ஜோசிய வீடியோ பார்த்தே இருக்க மாட்டீங்க, ராசி பலன் வீடியோ பார்த்தே இருக்க மாட்டீங்க. இப்போ தான் அந்த நம்பிக்கை வரும். ஆயினும் கொடுப்பது அனைத்தையும் பரம்பொருள் என்பதால் கவலைகள் பெருசாக இல்லாத, எதிலையும் நன்மைகள் அதிகமாக நடக்கக்கூடிய, எதையும் சமாளிக்கக்கூடிய, சற்று அனுபவங்கள் கசப்பாக இருந்தாலும் கூட மாத இறுதியில் அத்தனையும் நடக்கக்கூடிய நல்ல மாதமாகவே அமைஞ்சிருக்குங்க. மீனராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த 2026 ஆகஸ்ட் மாதம் 2026 ஆகஸ்ட் மாதம் டக்குன்னு இப்போ வந்துக்கிட்டே இருக்குது. மாதங்கள் கடந்து போய்கிட்டே இருக்குது. நமக்கு தான் எந்த நல்லதும் ஒரு முன்னேற்றமும் பெருசாக இல்லை. ஏதோ இருக்கிறோம், சாப்பிட்றோம், இருக்கோம், போகிறோம் அப்படின்ற மாதிரி தான் இருந்துக்கிட்டே இருக்குது. இந்த மாதமாவது நமக்கு ஏதாவது ஒரு நல்லது நடக்குமா? எல்லாருடைய எண்ணங்களும் அதுதான். இருக்கின்றதை விட கொஞ்சம் உயர்வாக இருப்பனா, கீழே போயிட மாட்டேன் இல்லையா, இந்த மாதிரியான எதிர்பார்ப்புகள் இந்த மாத ராசி பலனில் எல்லாருக்குமே உண்டு. எல்லாருக்குமே மேஷம் முதல் மீனம் வரையிலான ஒரு 12 ராசிக்காரர்களுக்கும் உண்டு.
இந்த மாதத்தில் கிரகப்பெயர்ச்சிகள், மாதாந்திர கிரகப்பெயர்ச்சிகள்ன்றதை போன மாதமே நம்ம ஃபுல்லான் பக்தியில் கூட எப்படி இந்த மாதாந்திர பலன்கள் சொல்லப்படுகிறது அப்படிங்கிறத கொஞ்சம் லைட்டாக சுருக்கமாக சொன்னேன். ஏன்னா வருட பலன்கள் அப்படிங்கிறது குரு, சனி, ராகு, கேது ஆகிய 4 கிரகங்களை சேர்ந்தது. இந்த வருட பலன்கள் குரு வருஷத்துக்கு ஒரு தடவை மாறுவார், ராகு 1.5 வருஷத்துக்கு ஒரு தடவை மாறுவார், சனி ஏறத்தாழ 2.5 வருஷத்துக்கு ஒரு தடவை மாறுவார். இதெல்லாம் அந்த வருட பலன்களால் வரக்கூடிய அமைப்பு. ஆனால் மாத பலன்கள் அப்படிங்கிறது அப்படி இல்லை. சனி, சூரியன், புதன், சுக்கிரன் இந்த 4 கிரகங்களுடைய ஆக்குப்பைடில் தான் இது இருக்கும். பொதுவாக தமிழ் மாதமே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சூரியன் எப்போது மாறுகிறாரோ, ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு சூரியன் மாறுவது தான் தமிழ் மாதமே. அதாவது ஆடி மாதம் 1ஆம் தேதின்னு சொன்னால் ஆடி மாதம் 1ஆம் தேதி மிதுன வீட்டிலிருந்து கடக வீட்டிற்கு சூரியன் மாறுவது தான் ஆடி மாதமே. ஆடி மாதம் முழுக்க அவர் கடக வீட்டில் இருப்பார். ஆக இந்த மாதிரியாக இந்த மாதத்தில் ஏதாவது முக்கிய பெயர்ச்சிகள் இருக்கா ஆகஸ்ட் மாதத்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிச்சயமாக முக்கியமான பெயர்ச்சிகள் ஆகஸ்ட் மாதத்தில் நல்லாவே இருக்குது. ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதியே சுக்கிரன் கன்னி வீட்டிற்கு பெயர்ச்சி ஆகிறார், நீச்சம் அடைகிறார். சுக்கிரன் மாதம் முழுவதும் நீச்சம் என்கின்ற பலவீனமான நிலையில் இருக்கிறார். பொதுவாக சுக்கிரன் நீச்சம் அடைஞ்சாலே அந்த சுக்கிரனுடைய ராசிகள் என்று சொல்லப்படக்கூடிய ரிஷபம், துலாம் ராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் டல் அடிக்கும். அல்லது சுக்கிரனுடைய யோகர்கள்னு சொல்லப்படக்கூடிய இன்னும் 4 ராசிகளை கூட சேர்த்தரலாம். மிதுனம், கன்னி, கும்பம், மகரம் ஆகிய மொத்தம் 6 ராசிகள். ரிஷப, துலாம், மிதுனம், கன்னி, கும்பம், மகரம் ஆகிய 6 ராசிக்காரர்களுக்கு சுக்கிரன் யோகாதிபதி என்பதால் இந்த மாதம் 1ஆம் தேதி, ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதி சுக்கிரன் நீச்சம் என்கின்ற பலவீன நிலையோடு சனியின் பார்வை என்கின்ற பாபத்துவ அமைப்பை அடைகிறாரு. அதனால் இந்த 6 ராசிக்காரர்களுக்கு சுக்கிரன் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சற்று ஒரு மாதிரி டல் அடிக்கும் அப்படின்னு வச்சுக்கலாமே. பெரிய கெடுதல்கள்லாம் அப்படிலாம் ஒன்றும் இருக்காதுங்க. இன்னொரு சிறப்பு என்னங்க, 2ஆம் தேதியே பார்த்தீங்கன்னா செவ்வாய் பயிற்சி ஆகிறார். செவ்வாய் மாற்றம், செவ்வாய் பயிற்சின்னு சொல்லுவோம். 1.5 மாதம் இப்போ இருக்கின்ற ரிஷப வீட்டை விட்டு மிதுன வீட்டிற்கு அவர் மாறுகிறார். ஆக ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதி சுக்கிர பயிற்சி, ஆகஸ்ட் மாதம் 2ஆம் தேதி செவ்வாய் பயிற்சி, மாதம் முழுவதும் சுக்கிரன் ஒரே இடத்தில் நீச்சமாக இருக்க 1.5 மாதங்களுக்கு மிதுன வீட்டில் செவ்வாய் பயிற்சி ஆகிறார். 5ஆம் தேதி 6ஆம் தேதி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் புதன் அப்படியே இப்போ இருக்கிற ஆட்சி பெற்ற நிலையிலிருந்து அப்படியே அடுத்த வீட்டிற்கு மாறுகிறார். ஆக இந்த 3 முக்கியமான பெயர்ச்சிகள் இப்பொழுது செவ்வாய், சுக்கிரன், புதன் ஆகிய 3 முக்கியமான பெயர்ச்சிகள் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் இருக்கும். இந்த பெயர்ச்சிகளை வச்சு இவர்கள் யாருக்கெல்லாம் ராசிநாதனாக வருகிறார்கள், மேஷத்திற்கும் விருச்சிகத்திற்கும் செவ்வாய் ராசிநாதன், ரிஷபத்திற்கும் துலாத்திற்கும் சுக்கிரன் ராசிநாதன். ஆக இவர்களுடைய 4 அமைப்புகளை தீர்மானிப்பது சுக்கிரனுடைய நீச்சமும் பெயர்ச்சியும், செவ்வாயுடைய பெயர்ச்சியும், அந்த ஒரே இடத்துல இருக்கக்கூடிய தன்மைகள். இதை தாண்டி புதன் ஆட்சியிலிருந்து அப்படியே கீழிறங்கி அடுத்த நிலைமையான பகை வீட்டிற்கு வருவது ஒரு நிலையில் மிதுன, கன்னி ராசிக்காரர்களுக்கு எத்தகைய தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத வச்சு சொல்கிறதாங்க இப்போதைய இந்த மாத பெயர்ச்சி. உண்மையிலேயே அப்படி ஒன்றும் பெரிய கெடுதல்கள் நடந்துருமா அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக கிடையாதுங்க. ஏன்னா சூரியன் இந்த மாதத்தின் ஆரம்பத்திலிருந்தே உங்களுக்கு பெரிய அளவில் நன்மைகளை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருக்கிறார். அதாவது சூரியன் சுபத்துவமாக குருவோடு சேர்ந்திருப்பது, அதன் பிறகு பார்த்திங்கன்னா சிம்மத்தில் ஆட்சியாக இருப்பது, இந்த அமைப்பெல்லாம் ரொம்ப பெரிய அளவில் நல்லா இருக்குதுங்க. ஆக வருடாந்திர கிரகங்களுடைய பெயர்ச்சிகள் எதுவும் இல்லாமல் மாத கிரகங்கள் மாத ஆரம்பத்திலேயே பயிற்சியாகி ஒரே இடத்தில் நிலையாக இருப்பது என்பது நல்லதோ கெட்டதோ நிரந்தரமான, அதாக இருக்குது இப்படி இருக்குது அப்படி இருக்குன்னு இல்லாமல் ஒரு நிரந்தரமான நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான். ஆகவே 12 ராசிக்காரர்களுக்கும் பெரியதொரு அப்படி ஒன்றும் பெரிய தீமைகளை கொடுக்காமல் முயற்சிகளுக்கு ஏற்றாற் போல நல்ல பலன்களை அதிகம் கொடுக்கக்கூடிய ஒரு அருமையான பயிற்சியாக தாங்க இந்த பயிற்சி இந்த அமைப்பு இந்த மாதம், அதாவது 2026 ஆகஸ்ட் மாதம் இருக்கும். இப்போது தனித்தனியாக 2026 ஆகஸ்ட் மாதம் மேஷம் முதல் மீனம் வரையிலான இந்த 12 ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட தன்மைகளை தரும், எப்படிப்பட்ட சாதக பாதகங்களை தரும் அப்படிங்கிறத இப்போது பார்த்துடலாங்க.